பண்ணியிருந்தார் மாரி செல்வராஜ் சார். அவர் கதை தான் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் எமோஷன், இன்னும் ரொம்ப கிளைமேக்ஸில் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டபடி பார்த்தா அந்த அவரோட சந்தோஷ் நாராயண் சார் சாங் இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குண்ணா. இந்த காலத்து பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, அவங்களால பார்க்கணும் கண்டிப்பா அப்படி சொல்றாங்க. அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆஹா, அவர் ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அந்த சின்ன பையன். அவங்க அம்மா வந்து ரொம்ப அவனுக்கு அப்பா இல்லை, அந்த அவங்க எப்படி சொல்கிறேன்னா அவங்க கஷ்டப்பட்டாதான் பிழைக்க முடியும், காசு தான் தேவை அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறேன். ஆனால் இவன் வந்து படிப்பு தான் தேவைன்னு அந்த பையன் சொல்கிறான். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய அரசியல் படம் வருது. இது அரசியல், இதெல்லாம் அரசியல் எதுவுமே ஒரு சீனில் கூட அரசியல் எதுவுமே காமிச்சில்ல. ஒரு ஜென்ரலாக ஒரு ரியலாக நடந்த கதைன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே போட்டிருந்தாங்க, கிளைமேக்ஸ் சீனில் போட்டிருந்தாங்க. ஏதோ தூத்துக்குடி பக்கத்தில் ஏதோ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதனால கொஞ்சம் அதான் கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கும் செகண்ட் ஹாப்புக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் காமெடி பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அந்த முக்கியமாக சொல்லாத ரஜினியே கமலே வச்சு கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. அதுதான் செம்ம சீனாக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க, எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. தேட்டரே சைலண்ட் ஆகிடுச்சு. உள்ள முடியும் போது சரியான கிளாப்ஸ். அவ்வளோதான். படம் பார்த்துட்டு அழுதுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நான் கிளைமேக்ஸ் இருந்தானே அழுகிற மாதிரி போயிட்டாங்க எல்லாருமே. சைலண்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே படம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு பாட்டெல்லாம் வச்சிருந்தாங்க, அழுகிற மாதிரியே வந்துருச்சு எல்லாருக்குமே. அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரு ஈக்காக்கா இல்லாத சவுண்ட். ஆனால் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேட்டர். போனால் நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். அப்படி கிடையாது. அதான் இப்போ எப்படின்னா அடிமையா தான் எனக்கு போயிருக்காங்க. இப்ப மக்கள் வந்து அடிமையா தான் இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது இல்லைங்களா? அப்போ வந்து ₹1 இவ்வளவு கஷ்டப்பட்டு 20 உயிர் போயிருக்கு. அதுக்கு வியாபாரிகள், அதுல அரசியலும் இருக்குதான், மத்தபடி வேற ஒண்ணு. ஆமா, ரொம்ப எமோஷனல். அந்த இன்டர்வல் அப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் எமோஷனல் தான் ரொம்பவே. புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய. இப்போ நம்ம பார்த்து செலவு எவ்வளோ பேர் அசால்ட்டா செலவு பண்ணிட்டு போறாங்க. இப்போ இந்த காலத்து ₹1 கொடுத்தா பிச்சைக்காரங்க வாங்குறாங்களா? வாங்க மாட்டாங்க. அந்த ₹1க்காக 20 உயிர் போயிருக்குல்ல. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு படம். இப்ப இருக்க பசங்க எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறாங்களே, அது வேணும் இது வேணும். அது அவங்க அந்த குழந்தைங்கலாம் கூட்டிட்டு போய் காட்டணும். எங்க வீட்டுல 4 குழந்தை இருக்கு, 4 குழந்தை கூட்டு வந்து காட்டணும். சூப்பரா இருக்கு. படத்துல என்ன நம்ம கீழ்த்தட்டு மக்களை எப்படி துன்புறுத்துறாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அவ்வளவுதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஆமாங்க, ஏன்னா என் கண்ணில பாருங்க, கணிதம் வந்து பாட்டு அந்த வரி இருக்கு, அந்த மாதிரி பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் பார்க்கலாங்க. சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், எல்லா மக்களும் பார்க்கலாம். ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாப்புல. அதே போலவே பொருத்தமா செம்மையா பண்றாப்புல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அது வாழ்ற இடத்துல இல்ல வாழ்ற விதத்துல இருக்கு அப்படிங்கிறத சிறப்பா பண்றாப்புல. எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம், இப்ப எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறதான் கரெக்டா பண்றாப்புல அண்ணன். அது மட்டும் இல்ல, அண்ணன் வந்து தன் பட்ட வழியை வந்து சொல்லியிருக்காப்புல. அனுபவம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரே வேர்டை அண்ணன் சிறப்பா பண்றாப்புல அந்த படத்துல. ஆமா, நான் எங்க கிராமத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் போனுச்சு அப்படிங்கறத அண்ணன் சொல்றாப்புல. புளியங்குளம் அவர் ஊர்ல சொந்த ஒரு திரைப்பட இயக்குனர் சொந்த கிராமத்துல வந்து ஒரு படம் எடுக்கணுங்கன்னா ஒரு துணிச்சல் தேவை. அண்ணன் சிறப்பா பண்றாப்புல. அரசியலும் பேசல, கம்யூனிஸ்டும் எதுவுமே பேச கிடையாது. வள்ளிகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தான் பட்ட கஷ்டத்தை சொல்றாப்புல. இதுல என்ன அரசியல் இருக்கு? அதான் சொல்றேன், அவங்க முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடைப்பட்ட அந்த சூழலை தான் சொல்றாப்புல. தன்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்பட்ட, அதான் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடைப்பட்ட வந்து நெருக்கடிகளை தான் அவர் சொல்றாப்புல. அதான் தான் படுற வழியை தான் நாங்க சொல்றாப்புல. இதுல என்ன அரசியல் இருக்கு? ஆமா, கண்டிப்பா ஒரு சிறு தொழிலாளர்கள் மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது. வாழ்க்கைங்க எப்படி சொல்றதுன்னா, இவர் வந்து சில பேர்லாம் சொல்றாங்க இவர் வந்து சாதி வன்மத்தோடோ அல்லது வந்து அரசியல் படமோ எடுக்கிறாரு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அண்ணனும் வெற்றிமாறனா இருக்கட்டும், அல்லது வந்து மாரி செல்வராஜா இருக்கட்டும், இல்லை வந்து பாரஞ்சித்தா இருக்கட்டும், அண்ணனுங்க 3 அண்ணங்களும் சரி தான் பட்ட வழியை மட்டுமே அங்கே சொல்றாங்க. தன்னுடைய சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, சுச்சுவேஷன்ஸு, அதில் ஏற்படக்கூடிய வழிகள், அனுபவத்தை மட்டுமே அவங்க படமா எடுக்கிறாங்க. இங்க சில பேர் வந்து நீங்க வந்து அதான் அவங்க சொல்றது, அவங்களுடைய பார்வை அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அதாவது பெரிய ஆர்டிஸ்டே கிடையாது இந்த படத்துல. அது நான் சொல்றேன், இந்த படத்துல வந்து பெரிய ஆர்டிஸ்டே கிடையாது. மாணவர்கள் தான் ஒரு திரையில் வந்து அறிமுகம் இப்பதான் புதுசா வர மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட மாணவர்கள் செமையா பண்ணிட்டாங்க.
அவங்கள வச்சு இந்த படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு புதுமுகத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த அண்ணன் வந்து சிறப்பா சொந்த கிராமத்துல பண்ணிருக்காப்ல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜ்னா. எல்லாமே நல்லா இருக்குங்க. அவங்க நடந்த உண்மை சம்பவம் தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது எல்லாமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன நம்ம லைஃப்ல நிறைய கனெக்ட் ஆகும். அது மாதிரி அந்த பசி இதுவெல்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கு.